வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி சென்ற டிப்பரை போலீசார் துரத்தி சென்ற போது குறைந்த டிப்பர் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாண நகர் பகுதியை நோக்கி மணல் ஏற்றி சென்ற டிப்பரை போலீசார் வழிமறைத்த போது போலீசாரின் உத்தரவை மீறி சாரதி டிப்பரை மிக வேகமாக செலுத்தி சென்றுள்ள நிலையில் நல்லூர் பின் வீதி வளைவில் திரும்ப முற்பட்ட வேளை டிப்பர் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலை உடைத்து வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதுடன் விபத்துக்குள்ளான டிப்பர் சாரதியை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வடமராட்சி உடுத்துறை கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினர் முன்னெடுத்த விசேட தேடலின் போது சுமார் 304 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது கேரள கஞ்சா கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட டிங்கு படகுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையினர் கிளிநொச்சி உடுத்துறை விசேட அதிரடி படையினருடன் இணைந்து நேற்று நடாத்தப்பட்ட சிறப்பு கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த மீட்பு நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா தொகையின் பெறுமதியானது 121 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முள்ளியான் பகுதியை சேர்ந்த 41 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கேரள கஞ்சா பொதி மற்றும் டிங்கு படகு ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் மாடுகளை கடத்தி சென்ற குற்றச்சாட்டில் 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீதி கண்காணிப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் லொரி ஒன்றை மறித்து சோதனைக்கு உட்படுத்திய போதே இந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டதுடன் 20 மாடுகளும் மீட்கப்பட்டன. முதற்கட்ட விசாரணையின் போது மல்லாவி பகுதியில் இருந்து குருநாகல் பகுதிக்கு அந்த மாடுகள் கடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அதன்படி சந்தேக நபர்கள் 3வரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று 8 மணியளவில் அவரது கட்சி அலுவலகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். கொழும்பில் நடைபெற்ற வருடாந்த மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி காணாமலாக்கப்பட்டிருந்தார். இச்சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான பிள்ளையான் சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்துக்கான தலைவரான மு. பாலசுகுமாரை கடந்த 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி கடத்திய ஆயுத கும்பல் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தை உபவேந்தர் பதவியில் இருந்து உடனடியாக விலகுமாறு அச்சுறுத்தியது. அதற்கு அமைய உபவேந்தர் ரவீந்திரநாத் தனது ராஜினாமா கடிதத்தை எழுத்துப்பூர்வமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவித்திருந்தார். எனினும் இவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாது அவரை கொழும்பில் இருந்து தமது கடமைகளை செய்யுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. உபவேந்தருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்தமையால் கொழும்பு தெஹிவளையில் உள்ள அவரது மகளின் வீட்டிலேயே வசித்து வந்ததுடன் சில தேவைகளுக்காக வெளியில் செல்வதாக இருந்தால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துவிட்டு வெளியில் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். எனினும் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டிற்கு சென்றுவிட்டு மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவதாக கூறியிருந்த உபவேந்தர் காணாமலாக்கப்பட்டிருந்தார். பேராசிரியர் பற்றிய தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் இதுபற்றி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் அன்றைய தினம் மாலை 7 மணியளவில் தெஹிவளை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து குறித்த விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்ட போது பிள்ளையானின் ஆதரவாளர்கள் என சந்தேகிக்கப்படுவோரினாலேயே பேராசிரியர் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு அமைய தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கிடைக்கப்பெற்ற சாட்சியங்களின் அடிப்படையிலேயே நேற்றிரவு பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை பிள்ளையான் கைது செய்யப்பட்டமைக்கு மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் பட்டாசு கொளுத்தி மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தமை அவதானிக்க முடிந்தது. சிங்கப்பூரில் கல்வி கற்று வரும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மகன் மார்க் சங்கர் பாடசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்துள்ளார். 8 வயதான மார்க் சங்கர் சிங்கப்பூரில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வரும் நிலையில் குறித்த பாடசாலையில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
இந்த விபத்தில் காயமடைந்த மார்க் சங்கர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மகனை பார்ப்பதற்காக தான் பங்கேற்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்து பவன் கல்யாண் சிங்கப்பூர் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டொமினிகன் குடியரசின் தலைநகர் சாண்டோ டொமிங்கோவில் உள்ள ஒரு இரவு விடுதியில் கூரை இடிந்து விழுந்தது. சுமார் 79 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாகாண ஆளுநரும் முன்னாள் மேஜர் லீக் பேஸ்பால் வீரருமான ஆக்டேவியா டோட்டலும் பலியானவர்களில் உள்ளடங்குவதாக தெரிவித்துள்ள அதேவேளை 51 வயதான டோட்டல் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட பின்னர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலையில் பிரபல மெரங்கு பாடகர் ரூபி பெரஸின் ஜெட்செட் இரவு விடுதியில் நடந்த இசை நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளது. நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த இடத்தில் இருந்ததாகவும் மேலும் சுமார் 400 மீட்பு பணியாளர்கள் இன்னும் உயிர் பிழைத்தவர்களை தேடி வருகின்றதாகவும் மேலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அவசர கால செயல்பாட்டு மையத்தின் இயக்குநர் திவான் மானுவல் மெண்டஸ் இடிந்து விழுந்த கூரையின் கீழ் சிக்கியுள்ளவர்களில் பலர் இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்புவதாக தெரிவித்தார். ஜெட்செட் என்பது சாண்டோ டொமிங்கோவில் உள்ள ஒரு பிரபலமான இரவு விடுதியாகும். இதில் வழக்கமாக திங்கட்கிழமை மாலை வேளையில் நடன இசை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் நிலையில் அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பிற முக்கிய நபர்கள் கலந்து கொள்வார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் மாண்டே கிறிஸ்டி, மாகாண ஆளுநர் நெல்சி குரூசும் ஒருவர் என்று ஜனாதிபதி லூயிஸ் அபினாடர் தெரிவித்தார். இந்த நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் முதற்கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மல்லன்பூர் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற IPL ஆட்டத்தில் பஞ்சாபின் ஆரம்ப வீரர் பிரியன்ஸின் அபார ஆட்டத்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் படுதோல்வி அடைந்துள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. பிரியன்ஸ் ஒரு முனையிலும் ஆட்டம் இழக்காது நின்றாலும் மறுமுனையால் விக்கெட்டுகள் சரிந்த வண்ணம் இருந்தன. பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்ரோயினிஸ் மேக்ஸ்வெல், நிகால் வதேரா அடுத்தடுத்து ஒற்றை இலக்கங்களுடன் ஆட்டமிழந்தனர். ஆனால் பஞ்சாபின் இன்னிங்ஸில் பதற்றம் இல்லை. பிரியன்ஸ் வான வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தார். அவன் பிடியெடுப்புகளும் தவறவிடப்பட்ட சென்னை அணிக்கு பேரிடிகள் மாறி மாறி விழுந்தன. 39 பந்துகளில் சதம் கடந்தார் பிரியன்ஸ். 103 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். ஜசாங் சிங், மார்க்கோ ஜான்சன் இருவரும் கடைசி கட்ட அதிரடியை காட்ட பஞ்சாப் அணி 6 இலக்குகளை இழந்து 219 ஓட்டங்களை குவித்தது. பதிலுக்கு களமிறங்கிய சென்னை அணிக்கு ஆரம்ப வீரர் ரச்சின் ரவீந்திரா, கொன்வே இருவரும் இலக்கை எட்டும்படியான ஆரம்பத்தை வழங்கினார்கள். அணி 61 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழந்தார் ரச்சின். அணி தலைவர் ஹெய்க்வாட் ஒரு ஓட்டத்துடன் பவிலியன் திரும்பினார். கொன்வே 69 ஓட்டங்களை பெற்றாலும் இதற்காக அவர் 49 பந்துகளை எதிர்கொண்டார். தோனி கடைசி கட்டத்தில் அதிரடி காட்ட எத்தனித்தார். ஆனால் அதற்குள் அனைத்தும் கடந்திருந்தது. முடிவில் 5 இலக்குகளை இழந்து 201 ஓட்டங்களை பெற்ற சென்னையை 18 ஓட்டங்களால் வென்றது பஞ்சாப் அணி. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.